ஒருத்தன் வந்து பாஸ்ட்டை க்ளோரியஸ்டா நினைக்கிற ஒருத்தனும், இன்னொருத்தன் பாஸ்ட்டே வேணாம், பாஸ்ட் எனக்கு அந்த ஊர் தர்ற நினைவுகள் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனும், இந்த 2 பேரும் ஒரு புள்ளியில சந்திச்சு ஒரு டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை கதைக்குள்ள கொண்டு வந்திருந்த விதம். ஈவன் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் 2 பேரும் எதிர் எதிர் திசையில நிக்கிறாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருந்ததும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்த ஒரு லைன் வந்து, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு படுற ஒரு விஷயம் கூட இன்னொருத்தருக்கு வாழ்வினுடைய வரப்பிரசாதமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்ட்ல வந்து ஒரு எலமெண்ட்டை வச்சு கார்த்தி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அதை கேட்குறவங்களுக்கு கண் கலங்காம இருக்கவே இருக்காது. அது என்ன மொமெண்ட் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அதில் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலியை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அது.